52வது தலைப்பு தல்கீனுல் முஹ்ததிர். தல்கீனுல் முஹ்ததிர் அப்படின்னா என்ன? அதாவது இந்த இஹ்திலார் என்று சொல்றது வந்து சக்கராத் சக்கராத் அடைகிற நிலைக்குதே, இதுக்கு வந்து என்னது அல் இஹ்திலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தல்கீனுல் முஹ்ததிர் என்று சொன்னால் இதில் வந்து இஹ்திலார் என்று வாரனால ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் சொன்னால், இமாம் அதாவது அபுல் ஹசன் நதுவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார் என்று சொன்னால், அல் இன்சா அந்த மாதா ஹசிர் அல் ஆலம் பின் ஹைதாத்தில் முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் உலகம் அடைந்த நஷ்டம் என்ன, உலகம் அடைந்த நஷ்டம் என்ன. அதில் முதலாவது தலைப்பு எப்படி போடுவார்னா அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார். அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார். அரபில் வந்து ஹதாராண்டா நாகரிகம், ஹதாரா அல் இஸ்லாமியா அப்படின்னா இஸ்லாமிய நாகரிகம். அப்போ அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார் அப்படின்றத ஒரு சகோதரர் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு சகோதரர் மொழிபெயர்க்கிறார் ஸ்பீச்சில். அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார் அதாவது நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் மனிதத்துவம். அல் இன்சானியத்துனா மனிதத்துவம், ஹலாராண்டா நாகரிகம். அப்போ அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார் நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் மனிதத்துவம் உண்டு. ஆனால் உண்மையிலே அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, மரணப்படுக்கையில் மனிதத்துவம் அது. ஏண்டா ஹலாராண்டா நாகரிகம் தான், ஆனால் இஹ்திலார் என்று சொல்றது சக்கராத். இஹ்திலார்ன்றது சக்கராத். அவர் என்ன போடுறாருண்டா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திலார் அப்படின்னா என்ன, மரணப்படுக்கையில் மனிதத்துவம், மனிதாபிமானம் எல்லாம் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் இஸ்லாம் என்ன செஞ்சது வந்தது என்று சொல்றதுக்காக முன்னிலை போட்டார். எப்படி தலையில மாறிட்டது, நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் மனிதத்துவம் இஸ்லாம் வந்து அழிச்ச கருத்தை செஞ்சிடும் வந்துடும். இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அது சொற்கள் மொழிபெயர்ப்பில் உள்ள பிரச்சனை சொல்ல வந்தேன். அப்போ தல்கீனுல் முஹ்ததிர் என்றால் என்ன, அத அந்த ஹுதூர் ஆகிறவர், மரணம் ஹுதூர் ஆகிறவர் அர்த்தம். ஹாதிரனா வாரது ஹாதரன்றது. அப்போ மரணம் ஹாதிராகினவர், அதாவது அவருக்கு தல்கீன். தல்கீன் என்றால் லக்கன, லக்கனை நம்ம சொல்லி கொடுத்து சொல்றது. சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறது சொல்ற தல்கீன். சின்ன பிள்ளை நம்ம சொல்லி படிச்சு கொடுக்குறோமே தல்கீன். லக்கீன் ஹோண்டா சொல்லி கொடுங்கன்னு அர்த்தம். அவர் சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறது. ஹதீத்தில் வந்து ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு சொன்னால் ஃபகான யக்பலு தல்கீன அப்படின்னு. ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பற்றி வர நேரத்தில் கான யக்பலு தல்கீன. இப்போ ஹதீஸ் பின்னணி இல்லாமல் இப்போ தல்கீன் கூடுமா கூடான மசனா எங்கள்கிட்ட பிரபல்யம். இந்த பின்னணியோட மட்டும் ஹதீஸ் பின்னணி இல்லாமல் ஒரு ஆள் இதை வாசிக்கிறான்னு வைங்களேன், கான யக்பலு தல்கீன், இவர் தல்கீனை ஏற்றுக்கண்டிக்கிறாரப்பா. கான யக்பல் கபூலாகின, தல்கீனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ இவர் வந்து தல்கீனுக்காக வேண்டி அறிஞர் என்ன செஞ்சுக்கிறாங்க, விமர்சிச்சாங்கன்னு அர்த்தமாகிரும். கான யக்பலு தல்கீன் என்ன தெரியுமா, அதாவது பெரும் ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு 20 வருஷமா 15 வருஷமா அவங்களோட இருந்திருப்பாங்க. சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்திருப்பாங்க. இப்போ பிற்காலத்தில் என்ன செய்யும்னா ஒரு 70 வயது 65 வயது இந்த மாதிரி காலகட்டத்தில் சில பொழுதுகளில் தவறுகள் அதிகமாக வர ஆரம்பித்தால், அதுக்கு பல காரணங்கள் வர ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, உங்களிடத்தில் நான் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறேன், இதுக்கு முன்னால் கேட்டு நெருக்கமான மாணவர்கள் சொல்றது வேற, புதுசாக வந்த மாணவர்கள் குறிப்பிட்ட காலம் இருந்த மாணவர்கள் உங்கள்கிட்ட நான் இந்த ஹதீஸை கேட்டுக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அப்போ அப்துல் ரஹ்மான் சொன்னதா சொல்லலை இந்த ஹதீஸ், அப்துல்லா சொன்னதான்னு சொன்னீங்க, அப்படியா, அப்போ அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க அறிவிங்க. இதான் கான யக்பலு தல்கீன. தல்கீனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாருன்னா அதோட என்ன செஞ்சிடும், இவற்றை விமர்சனம் கன்ஃபார்ம் ஆகிரும். கான யக்பலு தல்கீன் ஃபயதலக்கன், விளங்கிட்டா, சொல்றத அப்படியே கேட்டு திருப்பி சொல்லக்கூடியவராக இருந்தார். இது என்ன செய்யும், பாதிக்கும். இது வந்து நிறைய டைம்ல பாதிக்கும். இதனால வந்து கான யக்பலு தல்கீன் என்றது ஒரு விமர்சனம். இது அந்த தல்கீனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார்ல, இது என்னது, இதுதான். இந்த அடிப்படையில் தான் தல்கீன் அதுக்கு வந்தது. என்ன, இப்போ மலக்கு வருவார் உங்கள்கிட்ட, அவர் வந்து மன்றபுக்கு எனக்கு கேட்பாரு, நீங்க இதை சொல்லுங்க அப்படின்ற நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதான் தல்கீன். நம்ம சொல்லி கொடுக்குறோமா இல்லையா, அதனால தான் அதுக்கு என்னது தல்கீன் என்ற அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சது வந்தது. மற்றபடி தல்கீன் என்ற அதுக்குரிய சப்ஜெக்ட் அல்லது, சொல்ல வைக்கிற எல்லாத்துக்கும் தல்கீன் தான். அப்போ பிள்ளைகளுக்கு தல்கீன் கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம செய்யணும்னு அர்த்தம். அப்போ தல்கீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் இதுதான், லக்கன அதிலிருந்து வாருது தல்கீன். அப்போ இதில் என்னன்னா தல்கீனுல் முஹ்ததிர் அப்படி என்றால் முஹ்ததிருக்கு இந்த மாதிரி சக்ராத்துள்ளவருக்கு தல்கீன் சொல்லுதல்.